ஹலோ சொல்லுண்ணா. என்ப்பா வேலு, உன் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுப்பா, ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்காங்கப்பா. உடனே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 50,000 கேட்குறாங்கப்பா. ஆக்சிடெண்ட்டா? எப்படிண்ணே? உடனே ஜிஹெச் கிளம்பி வாப்பா. அண்ணா நான் காசு எப்படியா ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். என் பொண்ணை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கண்ணே. என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் 50,000 கேட்குறாங்க. அவ்வளோ காசு இல்லை. ஒரு 50,000 கிடைக்குமாண்ணே? அந்த அளவுக்கு என்கிட்ட இப்போ காசு இல்லைப்பா. சாரிப்பா, கோச்சிக்காத. தம்பி, உன் விஷயத்தை கேள்விப்பட்டேன்ப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணுறப்பா. நான் என் வீட்டில் வந்து காசு வாங்கிப்போ, உனக்கு எப்போ திருப்பி கொடுக்கணுன்னு அப்போ கொடு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவி நான் என்றைக்கும் மறக்க மாட்டேண்ணே. அண்ணா காசு ரெடி பண்ணிட்டேண்ணே. இதை உடனே கிளம்பி வரேண்ணே. கொஞ்சம் சீக்கிரம் வாயாப்பா. டேய் மாமா, எங்கடா இருக்கிற? உடனே நம்ம வட்டிக்கு வாடா. சரி, அதை வந்துட்டேன். டேய் காசு எவ்வளோ வச்சுக்கிறா? டேய், குடிக்க கூட காசு இல்லாமல் சுற்றினுக்கிறேன், நீ வேற. டேய் அவனை பாடுறா, அவன்கிட்ட காசு இருக்குது. டேய், அவனை பார்க்கவே பிச்சைக்கார மாதிரி இருக்கிறான். அவன்கிட்ட எங்கடா இருக்கான் காசு? ஏய் குடிக்கணுமா வேணாமா? என் கூட வாவும். அவன் பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துடுறான். அவன்கிட்ட போய் தேடி வந்துட்டான். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. பாவம் புண்ணியம் பார்க்க நம்ம என்ன கடவுளா? குர்ரா. வேலு, உன் பொண்ணு இறந்துச்சுப்பா.